நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்போ எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா, அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு, பிரியாவ பார்த்தீங்கன்னா இந்த ஊர விட்டே போக சொல்லிட்டாங்க. ஆனா, பிரியா இருந்துட்டு பேசாம பார்த்தீங்கன்னா இந்த ஊர விட்டே போயிருக்கலாம். ஆனா, அஞ்சலிய பார்த்து பேசி, அஞ்சலி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் நான் இந்த ஊர விட்டே போறேன். நீங்களும் கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. அப்படி இப்படின்ற மாரி அட்வைஸ்லாம் பண்ணி விட்டுட்டு போனாங்க. என்னடா இது இவ்ளோ பிரியா சொல்லிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நன்றி கூட இல்லாம, இந்த அஞ்சலி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது அங்க பார்த்தீங்கன்னா இலக்கியாவால தான் இப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இவளுக்கு நெறைய சந்தர்ப்பம் கிடைக்க போகுது. ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த அஞ்சலி பைரவி கூட சேர்ந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் அ இலக்கியாவ வீட்ட விட்டு விரட்ட போறேன். அப்படின்ற மாரி சொல்லி கங்கணம் கட்டிட்டு 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட மொழியையும் புடுங்கி கடைசியில பார்த்தீங்கன்னா 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் அஞ்சலி திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு தான், இவ்ளோ பெரிய காரியத்தையும் அசால்ட்டா இப்ப என்ன செஞ்சாங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்து எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நல்லபடியா போகல. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வசந்த் இப்போ இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, "அக்கா நீங்க நெனச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு. அஞ்சலி பார்த்தீங்கன்னா திருந்திட்டா. அவ பார்த்தீங்கன்னா கார்த்திக் மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போயி, அஞ்சலி பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தவே இல்ல. மறுபடியும் பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா. நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். அத பாருங்க. அத பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிய வரும். அப்படின்ற மாரி சொல்லி பல விஷயங்கள சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் நார்மலா சொல்லியிருந்தாலே பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பத்தி அந்த அளவுக்கு நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா வீடியோ எவிடன்ஸ் இது அது எல்லாத்தையுமே காட்டும்போது, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுருச்சு. அப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா, இன்னமும் திருந்தல. அவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அடுத்ததா பிரியாவுக்கும், கார்த்திக்கும் கல்யாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.